வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாம ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த 9994104160 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம். லேட்டஸ்ட் மற்றும் சூடான சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சினிமா தேடல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுடுங்க. பெரிய அதிர்ச்சி. ரஜினிகாந்த் படத்தை இயக்கவில்லை. தலைவர் 173ல இருந்து திடீர்னு விலகிய இயக்குனர் சுந்தர் சி. என்னாச்சு? ஏன் இந்த சடன் முடிவு? கமல்ஹாசனோட ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்புல சுந்தர் சி இயக்கத்துல ரஜினிகாந்தின் தலைவர் 173 உருவாகும்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. படக்குழு சந்திச்ச வீடியோவும் வெளியாகி செம வைரலாச்சு. ஆனா இப்போ சுந்தர்சி அந்த படத்திலிருந்து விலகிறதா அறிவிச்ச லெட்டர் ஒன்று சோஷியல் மீடியால தீயா பரவி ரசிகர்களை ஷாக் ஆக்கியிருக்கு. அருணாச்சலம் படத்துக்கு பிறகு மறுபடியும் சுந்தர்சி சூப்பர் ஸ்டாரை இயக்க போறாருன்னதும் ஒட்டுமொத்த ரசிகர்களும் சந்தோஷத்துல உச்சத்துக்கு போனாங்க. ஆனா இப்போ திடீர்னு சுந்தர்சி இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட என்னதான் காரணம்ங்கிற கேள்வி இப்ப பயங்கரமா எழுந்திருக்கு. கமல்ஹாசனோட அன்பே சிவம் படத்தை இயக்கின சுந்தர்சி இப்போ கமல் பேனர்லயே படம் பண்றதா சொல்லி இப்படி பல்டி அடிச்சிட்டாரு. இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய பஞ்சாயத்து இல்லாம இருக்காதுன்னு சினிமா வட்டாரத்துல பேச்சு அடிப்பட ஆரம்பிச்சிருச்சு. சுந்தர்சி தன்னோட லெட்டர்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, இது அனைவருக்கும் அதிர்ச்சி அளிக்கும் விஷயமாக இருக்கலாம். கமல்ஹாசன், ரஜினிகாந்த் என இரு பெரும் ஜாம்பவான்களுடன் மீண்டும் இணையும் பொன்னான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஆனா சில எதிர்பாரா சூழ்நிலை காரணமா இந்த படத்திலிருந்து நான் விலகும் முடிவே எடுத்திருக்கேன். சூப்பர் ஸ்டார் மற்றும் ரஜினிகாந்த் இருவரோட ஆலோசனையும் ஆசிர்வாதமும் எனக்கு எப்போதுமே உறுதுணையா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அவர் மேலும், இந்த திடீர் முடிவு பலருக்கும் மன வருத்தத்தை ஏற்படுத்தலாம். ஆனா இதை எடுக்க வேண்டிய சூழ்நிலையில தான் இப்படி கடினமான முடிவை எடுத்தேன். தலைவர் 173ல இருந்து நான் விலகும் முடிவு யாருக்காவது கஷ்டத்தை ஏற்படுத்தினா பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன்னு சுந்தர்சி தன்னோட கடிதத்துல குறிப்பிட்டுள்ளார். இப்போ என்னாச்சு? பல வருஷமா ரஜினி சாரை வச்சு படம் பண்ணணும்னு கமல் சார் முயற்சி செஞ்சார். கடைசியில ஒரு டிரெக்டரும் அமைஞ்ச நிலையில இப்போ அவரும் வெளியேறிட்டாரு. ராஜ்கமல் நிறுவனம் இது பத்தி அதிகாரப்பூர்வ அறிவிப்பை எப்போ வெளியிடுவாங்க? ரஜினிகாந்த் கமல் கூட்டணியில உருவாக போற இந்த படத்தை இயக்க போற அந்த அதிர்ஷ்டசாலி யாரு? சுந்தர்சி வெளியேற யார் காரணம்னு ரசிகர்கள் சோஷியல் மீடியால விவாதங்களை கிளப்பிட்டாங்க. முன்னாடியே அரண்மனை 5ன்னு ஏகப்பட்ட ட்ரோல்கள் வந்ததால ரஜினிகாந்தே சுந்தர்சி வேண்டான்னு சொல்லிட்டாருன்ற பேச்சுகளும் அடிபட்டு வருது. கூடிய சீக்கிரம் உண்மை வெளியாகும்னு எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சினிமா தேடல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.